அதிகாரம் 16. கடவுளின் நீதியும் மனிதரின் அநீதியும். அதற்கு யோபு உரைத்த மறுமொழியாவது: இதை போன்ற பலவற்றை நான் கேட்டதுண்டு. நீவிரெல்லாம் புண்படுத்தும் தேற்றுவோரே, உங்களின் வெற்றுரைக்கு முடிவில்லையா? வாதாட இன்னும் உங்களை உந்துவது எதுவோ? உங்களைப் போல் என்னாலும் பேச இயலும். என் நிலையிலும் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எதிராய் சொற்சரம் தொகுத்து உங்களை நோக்கி நான் தலையசைக்கவும் முடியும். ஆயினும் என் சொற்களால் உங்களை வலுப்படுத்துவேன். என் உதடுகளின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்குமே. நான் பேசினாலும் என் வலி குறையாது. அடக்கி வைப்பினும் அதில் ஏதும் அகலாது. உண்மையில் கடவுளே, இப்போது என்னை உளுத்திட வைத்தீர். என் குற்றம் முற்றும் இட்டிட செய்தீர். என்னை நீர் இளைக்க செய்தீர். எனக்கு அதுவே எதிர்சான்று ஆயிற்று. என் மெலிவு எழுந்து எனக்கெதிராய் சான்று பகர்ந்தது. அவர் என்னை வெறுத்தார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார். என்னை நோக்கி பல்லை கடித்தார். என் எதிரியும் என்னை முறைத்து பார்த்தான். மக்கள் எனக்கெதிராய் வாயை திறந்தார்கள். ஏளனமாய் என் கன்னத்தில் அறைந்தார்கள். எனக்கெதிராய் அவர்கள் திரண்டார்கள். கையவரிடம் என்னை இறைவன் ஒப்படைத்தார். கொடியவர் கையில் என்னை அவர் சிக்க வைத்தார். நலமுடன் இருந்தேன் நான், தகர்த்தெறிந்தார் என்னை அவர். பிடரியை பிடித்து என்னை நொறுக்கினார். என்னை தாக்குவதையே தம் இலக்காக கொண்டிருந்தார். அவர் தம் வில்வீரர் என்னை வளைத்து கொண்டனர். என் ஈரலை அவர் பிளந்துவிட்டார். ஈவு இரக்கமின்றி என் ஈரலின் பித்த நீரை மண்ணில் சிந்தினார். அடிமேல் அடியெடுத்து என்னை அவர் நைய புடைத்தார். போர் வீரனைப் போல் என் மீது பாய்ந்தார். சாக்கு உடைய என் உடலுக்கு நான் தைத்து கொண்டேன். புழுதியில் என் மேன்மையை நான் புதைத்து விட்டேன். அழுதழுது என் முகம் சிவந்தது. என் கண்களும் இருண்டு போயின. இருப்பினும் வன் செயல் என் கையில் இல்லை. என் மன்றாட்டோ தூயது. மண்ணே, என் இரத்தத்தை மறைக்காதே. என் கூக்குரலை புதைக்காதே. இப்பொழுதும் இதோ என் சான்று விண்ணில் உள்ளது. எனக்காக வழக்காடுபவர் வானில் உள்ளார். என்னை ஏளனம் செய்வோர் என் நண்பர்களே. நானோ கடவுளிடம் கண்ணீர் வடிக்கின்றேன். ஒருவர் தம் நண்பருக்காக பரிந்து பேசுவது போல் அவர் மனிதர் சார்பாக கடவுளிடம் பேச மாட்டாரா? இன்னும் சில ஆண்டுகளே உள்ளன. பின்னர் திரும்ப வரவியலா வழியில் நான் செல்வேன்.